This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology. மேயர் பிரியா தலைமையில் சென்னை மாநகராட்சி மாமன்ற கூட்டம் நடைபெற்று வருகிறது. இதில் விதிகளை மீறும் கட்டடங்களுக்கு அபராதம் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வழிகாட்டுதல்களை பின்பற்றாத கட்டடங்களுக்கு 10,000 ரூபாய் முதல் அபராதம் விதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 10,000 ரூபாய் முதல் 5 லட்சம் ரூபாய் வரை அபராதம் செலுத்த நேரிடும் என்று சென்னை மாநகராட்சி சார்பாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. மாமன்ற கூட்டத்தில் இந்த அறிவிப்பினை மேயர் பிரியா வெளியிட்டிருக்கிறார். கட்டட விதிமீறல்களை சரி செய்து கொள்ள 15 நாட்கள் அவகாசம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சந்தானம் இணைந்திருக்கிறார். சந்தானம், மாமன்ற கூட்டம் நடைபெற்று வருகிறது. மேயர் பிரியா தலைமையில் காண முடிகிறது. என்னென்ன அறிவிப்புகள் வெளியாகி இருக்கின்றன? சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா தலைமையில மாதந்தோறும் நடைபெறக்கூடிய மாமன்ற கூட்டம் என்பது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதுல இந்த மாதம் தற்போது நடைபெற்றக்கூடிய இந்த மாமன்ற கூட்டத்துல கட்டிடங்கள், அதாவது சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் புதிதாக கட்டப்படக்கூடிய கட்டிடங்களுக்கு மாநகராட்சியினுடைய விதிமுறைப்படி சிஎம்டி அப்ரூவ் வாங்கணும்னா கட்டிடங்களுடைய பரப்பளவை பொறுத்து விதிமுறைகள் என்பது வழங்கப்பட்டு வருகிறது. அவ்வாறு வழங்கப்பட்ட விதிமுறைகளை மீறி கட்டிடங்களை கட்டக்கூடிய நபர்களுக்கு, பின்பற்றாத கட்டிடங்களுக்கு 10,000 முதல் 5 லட்சம் வரை அபராதம் வசூலிக்க சென்னை மாநகராட்சி மன்ற கூட்டத்தில் தீர்மானம் என்பது கொண்டு வரப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 20,000 சதுர மீட்டருக்கு அதிகமான பரப்பளவு உள்ள கட்டிடங்கள்ல அதிக முக்கிய வாய்ந்த வழிகாட்டு வழிமுறைகளுக்கு 5 லட்சம் ரூபாய் அபராதம் என்றும், 500 சதுர மீட்டரிலிருந்து 20,000 சதுர மீட்டர் வரை பரப்பளவில் அமைந்துள்ள தளங்களில் அதிக முக்கியத்துவம் வாய்ந்த வழிகாட்டு விதிமுறைகளுக்கு 25,000 ரூபாயும், 300 சதுர மீட்டர் முதல் 500 சதுர மீட்டர் பரப்பளவில் அமைந்துள்ள தளங்களில் அதிக முக்கியத்துவம் வாய்ந்த வழிகாட்டு விதிமுறைகளுக்கு 10,000 ரூபாய் அபராதம் என கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தோன்னா இந்த விதிமுறைகளை சரி செய்ய 15 நாட்களுக்கு காலம் வழங்கப்படும் என்றும், அவ்வாறு 15 நாட்களுக்குள் சரி செய்யப்பட்டால் அபராதத்துடன் கூடுதலாக கட்டுமான நடவடிக்கைகளை நிறுத்த உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று இந்த மாமன்ற கூட்டத்தில் தீர்மானம் என்பது கொண்டு வரப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சந்தானம். This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology.